அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம குரு பயிற்சி 2025-26 குரு பயிற்சி மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும், இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்போ இருக்கு அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை, அன்னைக்கு நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்க கிட்டத்தட்ட சுமார் 1 வருஷ காலம் அவருடைய பயிற்சி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவர் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து அதிசாரமாக, அதாவது அதிசாரம்னா முன்னோக்கி போகுது, மிதுன ராசிக்கு போனவர் கடகராசிக்கு போறார். அங்க கிட்டத்தட்ட சுமார் ஒரு 49 நாட்கள் அங்க இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வக்கரகதியாகி, வக்கரம்னா பின்னோக்கி, மறுபடியும் மிதுன ராசிக்கு வர்றார். ஆக அவர் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போறார், மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார், கடகராசிலிருந்து மறுபடியும் மிதுன ராசிக்கு வர்றார். இப்படி அவருடைய பெயர்ச்சி சுமார் ஓராண்டுகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல அவர் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம், இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்றார். மிருகசீர்ஷம்னா செவ்வாய், திருவாதிரைன்னா ராகு, புனர்பூஷம்னா குரு அவருடைய நட்சத்திரத்திலேயே. ஆக இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக அவர் சஞ்சாரம் பண்றார். இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு தான் இருக்க இடத்துல இருந்து அவருடைய பார்வை 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்தையும் அவர் தான் இருக்க இடத்துல இருந்து பார்க்கலாம். ஆக இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். ஆக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, அவர் இருக்கக்கூடிய இடம், செல்லக்கூடிய நட்சத்திரம், அவர் பார்க்கக்கூடிய பார்வை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மேசராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்களை அவர் செய்ய போறார் இந்த ஓராண்டு காலங்கள்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இது வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 3ஆம் இடத்துக்கு போறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இறை அருள், இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம். ஸோ வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். அந்த இடம்தான் 3ஆம் இடம். அங்கதான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். ஆக இந்த குரு பயிற்சியில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்கள். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஸோ நீங்க இந்த காலகட்டங்களில், குரு பயிற்சி காலங்களில் பெரிய லெவலில் நீங்க முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகும். நீங்க உங்களுடைய லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ஒரு ப்ராஜெக்டை நீங்க பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்டை எப்போ பண்றது, எப்படி பண்றங்கிறத இந்த காலத்துல பண்ணுங்க. நீங்க யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அது மட்டுமல்ல, நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ 3ஆம் இடம் முயற்சி. ஸோ இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு தூரத்துக்கு மேசராசியில பிறந்த நீங்க முயற்சி பண்றீங்களோ, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கொடுக்கும். அங்கதான் குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ற. ஆக அந்த வெற்றி ரொம்ப பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கு. நீங்க எதிர்பாராத வெற்றியாக இருக்கும். ஆக இந்த காலகட்டங்கள்ல மேசராசியில பிறந்த நீங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறது, புதிய விஷயங்கள்ல நீங்க உங்களை டெவலப் பண்றது, உங்களை நீங்க அப்டேட் பண்றது, இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா புதன் வீட்டுக்கு வர்றார். புதனும் குருவும் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல் தொடர்பு சாதனங்களை கையாளக்கூடியது. ஆக எந்த அளவுக்கு நீங்க சோசியல் மீடியாவை, தகவல் தொடர்பை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அல்லது நீங்க கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது இந்த குரு பயிற்சியில ரொம்ப நல்லாவே இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. நீங்க உங்களை பெரிய லெவல்ல டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே புதன் வீட்டுல குரு வர்றதுனால நீங்க உங்களுடைய படிப்பு, குறிப்பா நீங்க பார்ட் டைமா படிக்கிறது, ஆன்லைன்ல படிக்கிறது,
இதெல்லாமே உங்களுக்கு ஜூம்ல நிறைய டெவலப் பண்றது, இதெல்லாமே நீங்க பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களை நீங்க வெளிப்படுத்துறீங்களா, எக்ஸ்போஸ் பண்றீங்களா, அந்த அளவுக்கு நீங்க இந்த குரு பயிற்சியில மிகப்பெரிய நன்மையை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்க யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பாக வீடு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு, இடமாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஆக வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளால் நன்மை, எல்லா விதமான எனி இல்லாஸ் எல்லாருமே உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு திருமணம், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில மேசராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளா டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும், உங்களுடைய டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும். அதோட இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளா நான் சொத்து விற்கல, என்னோட ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாம இருக்கு, நல்ல விலைக்கு போகல, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக நல்ல விலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ரொம்ப நாளா யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ கண்டிப்பாக திருமணம் உண்டு. இதுவரைக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவர்கள், டிலே ஆனவர்கள் அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான சோர்சஸ் நிறைய இருக்கு. நல்ல விதமாக அந்த திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல விதமாக வருமானத்தை சம்பாதிக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்றீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுடைய ஃபீல்ட்ல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸ்ல உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல புதன் வீட்டில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கிற போது, யாரெல்லாம் நீங்க சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, குறிப்பா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, உங்க அத்தனை பேருக்கும் இந்த தொழில் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், யாரெல்லாம் கான்ட்ராக்ட் தொழில் பண்றீங்க, கன்சல்டன்சி பண்றீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்க, டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறீங்க, மீடியா லைன்ல இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில இருக்கிறீங்க, எனி கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க, கார்கோல இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கு. 3ஆம் இடம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் குரு பகவான் புதன் வீட்டுல சஞ்சாரம் பண்றார். அது மட்டும் இல்ல, இந்த குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9ஆம் இடம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், ஏற்கனவே உங்களுக்கு இறையருள், அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு. இந்த குரு பயிற்சி காலங்கள்ல நீங்க நீண்ட தூரம் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிரயாணம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ஹையர் ஸ்டடி, யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்றீங்களா நல்லா இருக்கு. குறிப்பா ரொம்ப நாளா நான் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில இருக்கு. ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்க. கம்பெனி மாறுறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இது அத்தனையும் இருக்கு. அது மட்டுமல்ல, வேற கம்பெனி மாறுறதுக்காக இருக்கிற கம்பெனிக்கு நீங்க பேப்பர் போடுறதா இருந்தால் தாராளமா போடுங்க. இது எல்லாமே இருக்கு. குறிப்பா யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். வாழ்க்கையில உங்களுடைய அத்தனை ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை,
நண்பர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில இருக்கு. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களாலும் நன்மைகள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு மெயினா பார்க்குறோம். உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் அதே சமயத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். நான் அறிமுகத்துல சொன்ன மாதிரி அவர் அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் ஜாபை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா வேலை மாற்றம், இடமாற்றங்கள் இருக்கு. பார்க்கும் வேலையை விட்டு நீங்க வெளியில வரணும், அல்லது வெளியேற்றப்படணும், அல்லது விஆர்எஸ்ல வரணும், அல்லது வேலை நிமித்தமாக ஒரு லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்கு. ஆக இந்த காலகட்டங்களில் எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் இல்லை, பெரிய லெவலில் ஜாப்ல நான் எஃபெக்ட் எடுத்து பண்ணாலும் எனக்கு ரெகக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் ஓகே, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, இங்கே நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் அது எனி அதர் செக்டரில் இருந்தாலும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. அதனால் அதை பற்றி ஒரு பெரிசாக ஒரி பண்ணாதீங்க. இந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறையும். அது மட்டும் இல்லை, நோய் இருந்தாலும் நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஷேர்ல, ரேஸ்ல, ஆன்லைன் பிஸ்னஸ்ல, ட்ரேடிங்ல நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டு. இந்த குரு பயிற்சி காலங்கள்ல நீங்க எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்க சிவ தரிசனம் பண்ணுங்க. நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய ஏற்படும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.